நான் எதுக்குமே பயன்படாத ஒரு நபர், என்னால் எதுவுமே ஆகாது, என்னடா வாழ்க்கை இது, இப்படியெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இந்த ஃபீலிங் உங்கள் வாழ்க்கையை அழிச்சு போட்டுடலாம். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கவும் செய்யலாம். லைஃப்பில் எல்லாருக்கும் இப்படி ஒரு ஸ்டேஜ் வரும். நீங்கள் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸே வராது. எல்லாரும் முன்னேறி போவாங்க, நீங்கள் மட்டும் ஸ்டக்காக இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து இந்த கேள்வியை கேட்டும் இருந்திருப்பீங்க. ஏண்டா எனக்கு இப்படி ஆகுது, நான் ஏண்டா இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தேன், ஏன் என்னால் மட்டும் முடியலை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான். ஸ்கூலில் எவரேஜான மார்க்ஸ் தான் எடுப்பான். காலேஜ்லேயும் அவனுக்கு ஒரு டிரெக்ஷன் கிடையாது. எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபெயில் ஆகி தான் வந்து நிற்பான். அவன் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் நான் மேலே சொன்னதெல்லாம், என்னால் எதுவுமே முடியாது, நான் ரொம்ப ஃபெயிலான ஆள், எதுக்குமே உதவாக்கிற லக்கியே இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் அவன் யோசிச்சாங்க, நான் ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், இப்படியே இருந்து சரி வராதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அவனை இம்ப்ரூவ் பண்ண துவங்கினான். அந்த டைமை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டினான். ஒவ்வொரு நாளும் 1 hour அவனை இம்ப்ரூவ் பண்ண துவங்கினான். ஒரு வருஷத்தில் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு சேஞ்ச் ஆனான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுறத சுற்றி உள்ளவங்களாம் பார்க்க துவங்கினாங்க. அவனோட லைஃப் இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்சான ஒரு லைஃபாக மாறி இருக்கு. அன்னைக்கு அவன் இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு அவன் இருக்கிற நிலைமையை அவனாலேயே அடையாளம் கண்டுக்க முடியாமல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவன் அடைஞ்சிருக்கான். இதை கேளுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா ஒரு பெயின், அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு சிக்னல். அதாவது நீங்கள் இப்போ ஆரம்பிக்கணும், இதுதான் டைம், உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண துவங்கணும் அப்படிங்கிற சிக்னல் தாங்க அது. அன்னைக்கு அந்த பையனுக்கு தோணுச்சுல்ல, அதே சிக்னல் தான். இப்போ நாங்கள் மண்ணுக்குள்ளே விதையை போட்டோம்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும்ல, அதோட லைஃப் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைப்போம். உண்மையாக அந்த விதையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குதா இல்லையா, பெரிய மரமாக மாறுதா இல்லையா, அதே மாதிரி தாங்க நம்மளும் மூடுபட்டு ஒடுங்கி நம்மளால் முடியாதுன்னு விழுந்து கிடப்போம், மறைஞ்சிருவோம், நம்மளை போட்டு எல்லாரும் மூடிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆரம்பம் அதுதான் அப்படின்னு நமக்கு ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. இதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா இருந்தால் இந்த 5 விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த விதை மாதிரியும் அந்த பையன் மாதிரியும் உங்களாலையும் வளர்ந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்குள்ளே நீங்களே காண முடியும். நம்பர் 1, எடுத்ததுக்கெல்லாம் காரணம் சொல்கிறத நிப்பாட்டுங்க. எக்ஸ்கியூசஸே வேணாங்க. யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. 2வது விஷயந்தான், டிஸ்கனெக்டும் பண்ணணும், ரீகனெக்டும் ஆகணும். அதாவது இப்போ நம்ம ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ணுவோம்ல, சும்மா புதுசாக ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் தள்ளி நிற்கணும், கொஞ்சம் சைலன்ஸாக இருக்கணும். இப்படி சைலன்ஸாக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல பதில் கிடைக்கும், நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு பிறகு நமக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்து வைக்கலாம். 3வது விஷயந்தான், டாக் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸை உருவாக்கணும். நீங்களே தான் உங்கள் வாய்ஸ், நீங்களே தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். உங்களுக்காக யாரும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்களே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக மாறணும். உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸை உருவாக்கி நீங்கள் பயணிக்கணும். 4வது விஷயம், ஸ்மால் ஸ்டெப். தாராளங்க. நம்மளால் பெரிய பெரிய அடிகள் எடுத்து வைக்க முடியாது, பெரிய பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 1% உங்களை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போங்க. உங்களை அறியாத ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் உருவாகும். இது தாங்க உண்மையான கேம் சேஞ்சிங். நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நிறைய நெகட்டிவ் வாய்ஸ்லாம் நமக்கு வந்து சேரும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வாய்ஸ்ன்னு ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த வாய்ஸ் விட்டு துணையோட இந்த பயணத்தை தொடரணுங்க. இதுதான் 5வது விஷயம். இப்போ நான் இதை பேசுகிற நேரம் கூட நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபினிஷ் ஆகலை. இந்த வழி ஒரு நாள் உங்களுடைய பவராக மாறும். இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் உங்களை கைவிட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே நபர் நீங்கள் தான்.